வெல்கம் டு ஹோம்காலட்டா ரெசிபீஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி தீபாவளிக்காக சில ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கேன். எல்லாமே ஈஸியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு பவுலில் 1 கப் அளவு கடலை மாவு எடுத்துக்கோங்க. நம்ம காரா சேவ் ரெசிபி செய்ய போகிறோம். அதில் 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 6 டீஸ்பூன் சீரகம், காரத்துக்காக 1/4 டீஸ்பூன் காய்ந்த மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சம் சூடான உருக்குன்னு நெய்யை 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். எல்லாமே நல்லா தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் சாஃப்டான மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. பொட்டுக்கடலை மாவு சேர்க்கும் போது நல்லா அரைச்சிட்டு சலிச்சு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் கொரகொரப்பு இல்லாமல் இருக்கும். இப்போ தேவைக்கு ஏற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். இதை ஒரு முறுக்கு புழியிற அச்சில் இது சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக அதில் நெய் தடவி இருக்கேன், மாவு கொஞ்சம் ஒட்டாமல் வரணுன்றதுக்காக. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். உள்ளார மாவில் உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. புழியறதுக்கு முன்னாடி சேர்த்தாச்சு. எண்ணெயோட சூ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. போட்ட உடனே பொரியணும். போட்டுட்டு அப்புறமா ஃப்ளேமை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. புழிஞ்சிட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க, இல்லைன்னா கரிஞ்சிடும். இந்த மாதிரி அப்படியே கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வச்சுக்கோங்க. எண்ணெயை பபிள்ஸ் வர்றது ஸ்டாப் ஆகிற வரைக்கும் இருக்கணும். நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு, சூப்பராக வந்திருக்கு, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் ரெசிபி பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு ஓம்படி தான் நான் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கும் 1 கப் அளவு கடலை மாவு எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்துக்கிங்கன்னா நல்லா பொறன்னு வரும். கலருக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுலேயும் 1 டீஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் உருக்குன நெய்யை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சாஃப்டான மாவாக இருக்கணும். நம்ம காரா சேவ் மாவோட இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். இந்த மாதிரி ஓம்படி புழியிற அச்சு போட்டுக்கோங்க. எண்ணெயை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப சூடு அதிகமாக இருந்துச்சுன்னா போட்டுனே டக்குன்னு கரிஞ்சிடும். உங்களுக்கு என்ன ஷேப்புக்கு வேணுமோ சுற்றி எடுத்துக்கலாம். இதை நான் ரவுண்டாக சுற்றி இருக்கிறேன் ஓம்படிக்கு. எனக்கு ஓமத்தோட வாசம் பிடிக்காதனால நான் ஓமத்தூள் சேர்க்கலை. உங்களுக்கு பிடிக்கும்னா ஓமத்தை தண்ணியில் ஊற வச்சு நீங்கள் அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம் மாவு பிசையும் போது. இப்போ நல்லா எண்ணெயெல்லாம் பபுள்ஸ் அடங்கிருச்சு. நம்ம ஓமப்பொடியும் ரெடி ஆகிடுச்சு. வெளியே எடுத்துடலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் அதில் கொஞ்சமாக கருவேப்பிலையை தாளித்து இதில் போட்டிருக்கேன். அதே எண்ணெயிலே கருவேப்பிலையை வறுத்து இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ கடலையில் ஸ்வீட் செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும், காஜு கட்லி மாதிரி. அதுக்கு 1 கப் அளவு கடலையை சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலர் மாறாமல் வறுத்து எடுத்துக்கலாம். இதை நல்லா வறுத்துருச்சு. இப்போ அதில் இருக்க தோல்லாம் எடுத்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். தோல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இதை ரொம்ப நேரம் அரைக்க தேவையில்லை. ரொம்ப நேரம் அரைச்சிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். அதனால் பல்ஸ் மோடில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும் மாவு. இப்போ ஒரு வாணலில் 1/2 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. 1 கப் கடலைக்கு 1/2 கப் சர்க்கரை சரியாக இருக்கும். அதில் 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சர்க்கரை ஒரு கம்பி பதத்துக்கு வர மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கம்பி வரணும். அந்த ஸ்டேஜில் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கடலையை இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் நான் சேர்த்துருக்கேன். நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பேன்ல இருந்து ஒட்டாமல் திரண்டு வரும். அந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ். கொஞ்சம் விட்டுட்டிங்கனாலும் ரொம்ப முறிஞ்சிடும். அதனால் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க.
லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா திரண்டு வருது பாருங்கள், பேனில் ஒட்டாமல் வெளியே வருது. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கல்லுலையோ இல்லை தரையிலையோ வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. அதில் வந்து இந்த நம்ம செஞ்சு வச்சுருக்கதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சப்பாத்தி உருட்டுற கட்டையிலையும் வந்துட்டு நெய் தடவிக்கோங்க. தடவிட்டு இதை வந்து ரோல் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மிதமான சூடு இருக்கும் போதே நம்ம இதை வந்து கட் பண்ணிடணும். உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு 1/4 இன்ச் அளவு திக்னஸ்க்கு நான் வச்சுருக்கேன். கொஞ்சம் சூடாக இருக்கும் போது இதை கட் பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிச்சிருக்கோ அந்த ஷேப்புக்கு கட் பண்ணிக்கோங்க. காஜு கட்லி மாதிரி சூப்பராக இருக்கும். நம்மளோட கடலை கட்லி சூப்பராக வந்திருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், சூப்பரான டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் ஒரு ரெசிபிக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து காரா பூந்தி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 1/4 கப் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன் நான். அதில் தேவைக்கு ஏற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் கலராக வரதுக்காக. தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இதில் ஒரு பிஞ்ச் அளவு நான் வந்துட்டு ஆப்ப சோடா சேர்த்துருக்கேன். பேக்கிங் சோடான்னு சொல்லுவோம்ல, அதுதான் சேர்த்துருக்கேன். இது நல்லா உப்பி வரும் போட்ட உடனே, அதுக்காக தான் இந்த மாதிரி இதில் வந்துட்டு நான் போட போகிறேன். இல்லை நீங்கள் இந்த மாதிரி கரண்டி இருந்தால் கூட அதில் ஊற்றி கூட நீங்கள் பூந்தி போடலாம். இந்த மாதிரி போட்ட உடனே பூந்தி விழுற மாதிரி இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க எண்ணெயோட சூடை. நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி பொன்னிறமாக வந்த உடனே நம்ம வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி நீங்கள் எல்லா மாவுமே போட்டு எடுத்துருங்க வெளியே. அதில் கொஞ்சம் வாசத்துக்காக நான் ஒரு 3 பூண்டை வந்து தட்டி போட்டிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இதெல்லாமே நல்லா பொரிச்சுக்கோங்க. எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம். இது கூடவே கொஞ்சமாக கடலையும் நான் வறுத்து எடுத்திருக்கேன். இதெல்லாமே சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட கொஞ்சமாக வந்துட்டு மிளகாய் தூளும் கொஞ்சமாக உப்பும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளோட பூந்தி ரெடி ஆகிடும். காரா பூந்தி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபிஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எல்லாமே ஈஸியான ரெசிபியை தான் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஹோம்கலாட்டா ரெசிபிஸ் அண்ட் கிராஃப்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பராக டெக்ஸ்சர் வந்திருக்கு பாருங்கள், காஜு கட்லி மாதிரியே இருக்குது. அறுசுவை உணவு உண்ணுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம்.